ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை இப்போ பார்க்குறாங்க. சேனலுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேவையான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். க்ளீனிங் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமானா பிடிக்காது. பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 90% ஆஃப் த பீப்புளுக்கு வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கணும்னு நினைப்போம். ஏன்னா வந்து க்ளீனிங் பண்ணுறது எப்போவுமே நமக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான டாஸ்க் நினைப்போம். அதனால தான் வந்து க்ளீனிங் பிடிக்காது. பட் அந்த க்ளீனிங்கை வந்து இன்றைக்கி எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு 10 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் 1, க்ளீன் இன் யோர் பவர் ஹவர். அதாவது நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டயர்டான நேரத்தில் க்ளீன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களே ஆல்ரெடி டயர்டாக இருக்கும்போது க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் மேபி ஒரு வீக்கெண்டில் ஒரு ஆஃப்டர்நூன் நேப்புக்கு அப்புறம் க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வீக்கெண்ட் காலையிலேயே வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு டைமில் க்ளீன் பண்ணலாம். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து டயர்டாக இருக்கப்போ க்ளீன் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்ல உங்களோட பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் இருக்கிறப்ப ஒரு டைம் சூஸ் பண்ணி அந்த டைமில் நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. டிப் நம்பர் 2, நீங்கள் க்ளீன் பண்ணும்போது மியூசிக் கேட்டுகிட்டே க்ளீன் பண்ணுங்கள். கேட்கறதுக்கு மேபி உங்களுக்கு இது ஃபன்னியாக இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே இந்த ட்ரிக் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நாங்கள் வந்து ஃபேமிலியாக நான் என் பசங்க வீட்டுக்காரெலாம் க்ளீன் பண்ணும்போது நாங்கள் வந்து நல்ல மியூசிக் ஏதாவது ப்ளே பண்ணிகிட்டே கேட்போம். அப்படி க்ளீன் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறது நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிடுவோம். அதனால் நீங்களும் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார்கிட்டையுமே ஃபோன் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இயர்ஃபோன் போட்டுட்டு கேட்டுகிட்டே நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இன்ஸ்டெட் உங்களுக்கு வந்து ரொம்பவே குயிக்காக ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக க்ளீன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு க்ளீனிங் ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக மாப் பண்ணுவோம், வேக்யூம் பண்ணுவோம், அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்கெடியூலும் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து மேபி வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லா டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் க்ளீன் பண்ணலாம், விண்டோஸ் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ்க்கும் அப்புறம் வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு வந்து மேபி நீங்கள் வீட்டில் இருக்க எல்லா லைட் ஃபிக்சர்ஸ் க்ளீன் பண்ணலாம், அப்ளையன்சஸ் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து நிறைய எந்த ஏரியாலும் டஸ்ட் ஆகாமல் ஓரளவுக்கு ஈஸியாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 4, க்ளீன் ஆஸ் யூ கோ. நம்ம நிறைய இதை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் இது வந்து க்ளீனிங்க்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ட்ரிக் இது. நீங்கள் வந்து குக் பண்ணும்போதே என்ன பண்ணலான்னா, கிச்சன் 3 வேளை குக் பண்ணுறோம் டெய்லி. ஸோ ஒவ்வொரு வேளை க்ளீன் பண்ணும்போது அது குக் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக டைம் எடுத்து பண்ணோன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாத்திரம் வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அன்லோட் பண்ணி ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கலாம், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உண்மையாகவே உங்களுக்கு வந்து நிறைய டைம் டெய்லி உங்களுக்கு சேவ் ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க. டிப் நம்பர் 5, நீங்கள் வந்து உங்களோட எல்லா க்ளீனிங் ப்ராடக்ட்ஸையும் ஒரு பேஸ்கெட்லேயோ இல்லை ஒரு பின்லேயோ வச்சுடுங்க. இப்போ நீங்கள் ஒரு கிச்சன் ஏரியா க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் கிளீனர் தேவைப்படலாம், இல்லாட்டி ஒரு கிளாத் தேவைப்படலாம். இப்போ நீங்கள் அது வேறு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஒரே பேஸ்கெட்லேயோ இல்லை ஒரு பின்லேயோ உங்களுக்கு கேரி பண்ணுற மாதிரி ஈஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறப்ப நீங்கள் அதை வந்து ஈஸியாக ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே உங்கள் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே பின்லேயோ இல்லை ஒரு பேஸ்கெட்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். டிப் நம்பர் 6, நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது ரூம்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து லிவிங் ரூம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா லிவிங் ரூமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெட்ரூம் போங்க. லிவிங் ரூம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்குன்றதுக்காக நீங்கள் ஜம்ப் பண்ணி ஒரு ரூமாக க்ளீன் பண்ணிங்கன்னா நிறைய டைம் சேவ் ஆகாது, கண்டிப்பாக டைம் வேஸ்ட் தான் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதில் என்னென்னலாம் அன்றைக்கி நீங்கள் க்ளீன் பண்ணணுமோ அது எல்லாமே முடிச்சுடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த ரூமுக்கு போங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அட்லீஸ்ட் இதை முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் ரூமுக்கு மூவ் ஆகிட்டோன்ட்டு. அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனிங் வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 7, நீங்கள் வந்து கரெக்டான க்ளீனிங் ப்ராடக்ட்ஸும் கரெக்டான க்ளீனிங் டூல்ஸும் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து நம்ம அம்மா காலம் மாதிரி இல்லை, ஒரே விம் சோப்பு, ரின் சோப்பு, அதே மாதிரி ரொம்ப லிமிட்டடாக ப்ராடக்ட்ஸ் இல்லை. இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது தான் உங்கள் வீட்டுக்கு
உங்ககிட்ட இருக்க ஃபர்னிச்சருக்கோ இல்லை உங்ககிட்ட இருக்க திங்ஸ்க்கோ எது ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக கூட சில ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு வந்து நல்ல கரெக்டாக செட் ஆகுதோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து லாங் டேர்மில் வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் டூல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நானுமே யோசிச்சிருக்கேன். யார் வந்து ரொம்ப காசு கொடுத்து வேக்யூம் கிளீனர் மாப்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது அதனால் நமக்கு எவ்வளோ டைம் வந்து சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நமக்கு டைம் சேவ் ஆனால் வந்து நம்ம அந்த வீக்கெண்டை வந்து நிறைய டைம் வந்து நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், மூவி பார்க்கலாம், இல்லை நம்ம ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம். அந்த மாதிரி நிறைய டைம் சேவ் ஆகும்போது வந்து அந்த ப்ராடக்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு உண்மையாகவே ஒர்த்துன்னு தோணும். அதனால் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மூலமா உங்களுக்கு வந்து க்ளீனிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 8, நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து கொஞ்சம் ஹெல்ப் வாங்கிக்கோங்க. நம்ம யாருமே ரோபோட்டும் இல்லை, மெஷினும் இல்லை, நம்மளால் வந்து எல்லா வேலையும் பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்போ நம்ம கிட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அவங்களால என்னென்ன முடியுமோ அவங்க அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கணும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ். பசங்க வந்து இப்போ ஒரு பிலோ 10 இயர்ஸ் இருக்காங்கன்னா மேபி அவங்கள வந்து ஃபர்னிச்சர்லாம் துடைக்க சொல்லலாம். இந்த மாதிரி மற்ற இடத்தெல்லாம் வைப் பண்ணுறது, டேபிள் துடைக்கிறது, இந்த மாதிரி வேலைங்களுக்கு அவங்கள வந்து ஹெல்ப் வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட இருந்து. இப்போ ஒரு டீனேஜ் பசங்களாக இருக்காங்கன்னா அவங்க மேபி வந்து வீக்லி ஒன்ஸ் வேக்யூம் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி மாப் பண்ண சொல்லலாம், இல்லை லாண்ட்ரி பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் நம்ம வாங்கிட்டோன்னா நம்மளோட பேர்டன் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க நம்ம வந்து பசங்களை எப்படி வேலை வாங்குறதுன்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், மற்ற கண்ட்ரீஸ்லலாம் எப்போவுமே வந்து கிட்ஸை வந்து சின்ன ஏஜில் இருந்தே வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இல்லைனா கூட அவங்களோட வேலைகளை வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கிட்டோன்னா நமக்கு மட்டும் இல்லை, ஈவன் அவங்க பெரியவங்களானவங்களும் கூட அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே வந்து நீங்கள் ஹெல்ப் வாங்கி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 9, டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட். நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே வந்து டாப்லேருந்து பாட்டம்க்கு க்ளீன் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேபினெட்டை க்ளீன் பண்ணுங்கள், அப்புறம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ளோரை க்ளீன் பண்ணுங்கள். இந்த ஆர்டர் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ண ஏரியாவே மறுபடியும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட். இப்போ நீங்கள் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் க்ளீன் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து மிடில் போயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வர்ற மாதிரி இருக்காது. லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் போங்க. ஈவன் நீங்கள் அப்ளையன்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் க்ளீன் பண்ண இடத்தையே திருப்பி க்ளீன் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஆரம்பிச்சிங்கன்னா ரைட் சைடு போங்க. ரைட் சைட்லேருந்து ஜிக்ஸாக் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து க்ளீனிங் டைம் வந்து குயிக்காக இருக்கும். ரொம்பவே குயிக்காக க்ளீன் பண்ணி முடிச்சிடுவீங்க. டிப் நம்பர் 10, ஆக்சுவலாக இது டிப் இல்லை, நீங்களே உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. மேபி வந்து நீங்கள் ஒரு நல்ல காஃபி குடிக்கலாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இல்லாட்டி ஒரு டீ குடிக்கலாம், ஒரு மூவி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட டாப் 10 க்ளீனிங் டிப்ஸ் முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு ஏதாவது இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. நம்ம சேனல் வந்து முக்கியமாக வந்து இன்டீரியர் டெக்கரேட்டிங் டிப்ஸ், க்ளீனிங், ஆர்கனைசிங் இந்த மாதிரி கண்டென்ட் தான் இருக்க போது. இது வந்து யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிப்ஸ்லேருந்து எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வாரம் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.